இந்த போன் இருக்குதே, இந்த போன்ல எந்த நேரமும் அலையாதீங்க. தேவையில்லாத தொடர்பாடல்கள் தேவையே இல்லை. நிறைய பேரை போன்ல நம்பர்களுக்கு பேர் பதிஞ்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? எஸ் எம் போன் நம்பர். நான் கேட்கிறேன், யாருக்கு பயந்து உங்களை சொந்த போன்ல எஸ் போட்டேன்? ஷர்மிலாண்டு போறாங்க, எஸ் மட்டும் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கதான் பொண்டாட்டிமார் குழம்பி போற. வேற போன்ல எஸ்ல இருந்து நிறைய கோல் வந்துருக்குது. அல்லோ, எங்கேயோ சம்திங் ராங். பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில எந்த ஒரு ஒளிப்பு மறைப்பு எதுவுமே கிடையாது. தாய்வுலேயே மறைஞ்சிடும். ஒரு வயசுக்கு வந்தா நம்ம தூக்கி வச்சு வளர்த்து கழுவி விட்ட பிள்ளைதான். ஒரு வயசுக்கு வந்தா அவன் உமாக்கு மறைஞ்சிருவான். கனவு மனைவிக்கு இடையில எந்த ஒரு ஒளிப்பு மறைவு இருக்காது, இருக்கக்கூடாது. உங்க போன்ல கோல் வந்தா வீட்டுல பொண்டாட்டி பக்கத்துல இருந்து பேசுங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். அப்பெல்லாம் போன் ட்ரிங்க் ஆனா லேண்ட் போன் இருக்கிற காலம். வீட்டுக்குள்ள போன் பெல் அடிச்சா வாசல்ல நிக்கிறவன் ஓடி போய் வீட்டுக்குள்ள நின்று பேசினான். இப்ப வீட்டுக்குள்ள வச்சு போன் ரிங் ஆனா ஹலோன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் பேசுறான். அந்த அளவுக்கு அந்த கோல் எடுக்கிறாள் வித்தியாசமான ஆளாயிடுச்சு. முன்ன வீட்டுக்குள்ள ஓடினாக்கள், இப்ப வீட்டை விட்டு ஓடுறாங்க. பொண்டாட்டியோட பக்கத்துல கோல கொஞ்சம் ஹலோ சொல்லுடா, ஆண்பால் அங்களவை பெண்பால் சொல்லுடா. டா தானே, அப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சு டா ஓடு. பொண்டாட்டி பெண்கள் உஷாராயிருவாங்க. இனி இந்த பயானுக்கு போறோம். மாப்பிள்ள மார்கிட்ட சொல்லணும், அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கொஞ்சம் பேசுங்க ராசாண்டு. நிறைய பேர் அவுட் ஆயிருவாங்க. நான் கேட்கிறேன், எதுக்கு இந்த தப்பான உறவுகள்? ஒரு ஆண் பெண் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது கவரஜிலேயும் தான், கவரஜ் வழியிலேயும் தான் மூணாவது ஷைத்தான். பக்கத்துல இருக்கணும் என்றதில்லை, செவியில வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட எப்படி பேசுவீங்க நீங்க? ஒரு அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நம்ம எல்லாத்திலையும் பேணணும். எப்படி நம்ம மனைவி இன்னொரு ஆம்பளையோட பேசக்கூடாதுன்னு நாம ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி நாமளும் ஒரு பெண்ணோட பேசக்கூடாது. தேவையில்லாத பேச்சு வேணாம். தொழில் விஷயமா இது சம்பந்தப்பட்ட முடிஞ்சு. அது இல்லாம தேவையில்லாத பேச்சு அது இது பம்புக்கு இழுப்பாங்க. அதுக்கெண்டே சில பெண்கள் இருக்கிறாங்க, இதுக்கெண்டே சில ஆண்களும் இருக்கிறாங்க. ஆண்கள் மிஸ்கோல் போடுவான். எந்த வீட்டுல புருஷன் வெளிநாட்டுல, எந்த வீட்டுல புருஷன் கொழும்புல கடை, எந்த வீட்டுல புருஷன் பிசி, இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு மிஸ்கால் எடுப்பான். மிஸ்கால் எடுத்து ஒரு ஆளை பேரை சொல்லி இருக்காரு கேட்பான். இது அவர் வீடு இல்லையே, நீங்க யாரு? பெண்கள் கேட்கிறது. சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? வகுல்ன கௌலன் மஅரூஃபா. பெண்களே, குலைந்து குலைந்து பேச வேணாம், தெளிவா பேசுங்க. ராங் நம்பர். நீ யாரு? உனக்கு என்னதுக்கு? அவன் தான் ராங் நம்பர் எடுத்துட்டான். நீங்க யாரு தம்பி? நீங்க யாரு? நீங்க யாருக்கு எடுத்த? ஆருக்கு எடுத்தா உனக்கு என்ன தெரிஞ்சு என்ன செய்ய போற? அதுல நிறைய பெண்களை வீக்னஸ் என்ன தெரியுமா? ஹலோ போனை வைங்கம்பா. அவங்க மேடம் 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 பிளீஸ் பிளீஸ் கொஞ்ச நேரம் இது எந்த ஊர்? ஹலோ போனை வைங்க, உங்களோட நான் பேச ரெடி இல்ல, போனை வைங்க. பிளீஸ் பிளீஸ் தாத்தா 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 பிளீஸ் தாத்தா வைக்கணும் தாத்தா. ஹலோ போனை கட் பண்ணு, ஹலோ போனை கட் பண்ணு. ஏன் அவன்கிட்ட கெஞ்சுற? ஒன்ட போன்ல ஒரு சிவப்பு பட்டான் இருக்கு, அமுக்கு. அப்ப அவன் புரிஞ்சுக்குவான். வெய் வெயி வெய்ய என்று அவன் வைக்காம இருக்காண்டா, இவ பேச தயார், புரிஞ்சுக்குவான். அதே மாதிரிதான் ஆண்களும் நிறைய பேர் வேணுமென்றே வருவாங்க. தயவு செஞ்சு 2வது கதைக்கு இடம் வைக்கணும். ஹலோ இது அந்த மாதிரி இடம் இல்ல, போனவை. நாம் ஒரு சுத்தமான பியோவான கலப்படம் இல்லாத ஒரு மாப்பிள்ளையா இருந்தால் எல்லா போனையும் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து அவுட் ஸ்பீக்கர்ல நாம ஆன்சர் பண்ண தயாரா? அப்ப நாங்க நல்ல மாப்பிள்ளை. அதே மாதிரி தான் பொண்டாட்டி தனக்கு வர எல்லா போனையும் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு புருஷனு பக்கத்துல இருந்து பேச தயாரண்டா நல்ல மனைவி. எதுக்கு நமக்கு தப்பான ஒரு தொடர்பு? இந்த தொடர்பாடல் சாதனம் வந்ததே கள்ள தொடர்பாடலுக்கு தானுங்கிற அளவுக்கு நிறைய பாவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. டிவி காட்டி கொடுக்குது, போனு கூட்டி கொடுக்குது, நடந்துகிட்டு இருக்குது.